வணக்கம் நண்பர்களே, வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி நூலாசிரியரோட சிறப்பு பெயர்கள் பகுதி 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி முக்கியமான நூலாசிரியர்கள் பேர் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்கி என் சிவகுமார் வழங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸை பொறுத்தவரையும் வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் தனியாக பிரித்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வைங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக தெளிவாக எப்போவுமே ஞாபகம் இருக்கும். இன்றைய தேர்வில் வந்து பார்க்க போகிறோம். விழுப்பேற்றின் அதொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். இதோட தெளிவரை வந்து யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்க பெருமையானால் அதற்கு மேலான பேர் அவருக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு போலீஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு மாடல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கும் ஜஸ்ட் 100 rupees மட்டும்தான். ஸோ 5 மாதிரி தேர்வு ப்ளஸ் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு இன்வைட் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த கியூஆர் கோடை நின்று ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ உங்களுக்கான லிங்க் கிடைக்கும். ஆஃப்லைன் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு tnpspark@gmail.com மெயில் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில் ப்ளஸ் பாஸ்வேர்டு வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் வந்து 12 March 2018 வந்து உங்களுக்கான ஷார்ட் நோட்ஸ் வழங்கப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மார்க் டெஸ்ட் அதாவது மாதிரி 1. ஸோ குரூப் 4க்கான மாதிரி தேர்வு இது. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் 100 rupees தான். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் வந்து நமக்கு 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ எழுத விருப்பம் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து ஸோ ஆன்சர் தனியாக கொஸ்டின் பேப்பர் தனியாக வந்து கொடுக்கப்படும். ஸோ அதனால் திரும்பி இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் வந்து 200 கொஷின். ஸோ அப்படின்னும் போது மொத்தம் 5 டெஸ்ட்டில் வந்து 1000 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு பெயர்கள் இது, அதே மாதிரி இது ஆசிரியர் பெயர்கள். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிறப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கனார். ஸோ அடுத்தது வந்து இயற்கை கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ இந்த பேர்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுன்றதுக்கான ஷார்ட்கட் தான் இங்கே பார்க்க போகிறோம். ராமனின் ஆட்சி காலத்தில் பாரதிதாசன், வேர்ட்ஸ்வொர்த் போன்ற இயற்கை கவிஞர்கள் உருவாகினார்கள். அதாவது ராமனோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாரதிதாசன், வேர்ட்ஸ்வொர்த் போன்ற இயற்கை கவிஞர்கள் உருவானாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமனின் ஆட்சி காலம் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமன் அப்படின் போது நம்ம ராமலிங்கர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்சி காலத்தினும் போது ஸோ ஆட்சி மொழி காவலர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன், வேர்ட்ஸ்வொர்த் போன்ற இயற்கை கவிஞர்கள் உருவாயினால் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் ப்ளஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இங்கே வரும். இதில் வந்து இயற்கை கவிஞர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை கவிஞர்னு சொல்லி சிறப்பு பெயர்களில் அழைக்கப்படுது. அவ்வளோதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உருவக கவிஞர் வந்து பார்த்தசாரதி, கரந்தை கவிஞர் வந்து வெங்கடாச்சலம். ஸோ இப்போ இந்த 4 பேரும் ஞாபகம் வச்சுன்றத சிம்பிளான இந்த வார்த்தையில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்ததை உருவகப்படுத்தும் கரந்தை கவிஞர் வெங்கடாச்சலம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவொடனே அதை வந்து உருவகப்படுத்திடுவார். அதுதான் ஸோ இந்த இமேஜ் மூலமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததை அப்படின்றப்பெல்லாம் நம்ம பார்த்தசாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உருவகப்படுத்தணும் உருவக கவிஞர் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கரந்தை கவிஞர்ன்றது ஸோ பேர். அடுத்து வெங்கடாச்சலம்ன்றது வெங்கடாச்சலம் பிள்ளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு தடவை வந்து ஞாபகம் வச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு செல்வர், பொ சிவஞானம். அடுத்து சிறுகதையின் மன்னன், தமிழ்நாட்டின் மாம்பசான் வந்து புதுமை பித்தன். ஸோ இவர் தான் வந்து புதுமை பித்தன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலம்பம் சுற்றுவதை சிறுகதையாக எழுதினான் மாப்பிள்ளை புதுமை பித்தன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ சிவன் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் சுற்றுறாரு. ஸோ சிவன்றது சிவஞானம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிலம்பம்ன்றது சிலம்பு செல்வர், சிலம்பம் சுற்றுல சிலம்ப செல்வர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சுற்றுவதைக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து சிறுகதையாக அப்படின்னும் போது ஸோ இங்கே சிறுகதை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சிறுகதையின் மாப்பிள்ளை சிறுகதை எழுதினார். ஸோ மாப்பிள்ளைன்ற விலையில் வந்து நம்ம 2 ஞாபகம் வச்சு இங்கே மான்றது இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து மாப்பிள்ளைன்றது வந்து தான் மாபசான் அப்படின்றதையும், இன்னொரு மாவுக்கு மன்னன் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிறுகதை மன்னன், சிறுகதை மாபசான், புதுமை பித்தன். அவ்வளோதான். ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிவன் சிலம்பம் சுற்றுவதை சிறுகதையாக எழுதினான் மாப்பிள்ளை புதுமை பித்தன். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது சிறுகதையின் முடிசூடா மன்னன் ஜெயகாந்தன், அப்புறம் குறுகை காவலன் நம்மாழ்வார். ஸோ இந்த 2 பேரும் எப்படி ஞாபகம் வச்சு பார்த்திக்கலாம். அதாவது குகையில் நம்மாழ்வார் ஜெயகாந்தனுக்கு சிறுகதையின் முடிசூடா மன்னன் பட்டமளித்தார்.
குகை அப்படின்றக்க நம்ம வந்து குறுகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். குறுகை காவலன். நம்மாழ்வார் சேம் அதே தான் வந்துடும். ஜெயகாந்தன்றது ஸோ அந்த பேர். அடுத்தது சிறுகதையின் முடிசூடாமணன் இருக்கு. ஸோ அது வந்து அவருடைய சிறப்பு பெயர். ஸோ சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தனார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்றத சும்மா இந்த சிம்பிள் வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கலாம். சாத்துக்குடி மரத்தின் தண்டை கல்லால் அடித்தான் வால்டர். இவன் தான் வந்து வால்டரு. இவன் என்ன பண்ணுறான், கல்லால் வந்து இந்த சாத்துக்குடி மரத்தை அடிக்கிறான். ஸோ இதான் வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு பண்ணியாரன்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணால் சாத்துக்குடின்றதை நம்ம சாத்தனாரும் வச்சுக்கலாம். ஸோ தண்டு அப்படின்னு இருக்கா, தண்டை அப்படின்னா நம்ம தண்டமிழ் ஆசான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கல்லால் அடித்தோம்னா நம்ம கல்கி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அடித்தான் வால்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ வால்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தாகூர், தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், பாவலர்மணி யாருன்னா வாணிதாசன். அடுத்தது தமிழ் நாடகத்தந்தை வந்து பம்மல் சம்பந்த முதலியார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான இதை பார்ப்போம். ஏன்னா அதில் பேர் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் வந்து சென்டென்ஸ் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஈஸி தான். மணி வாணி, இவர் பேர் தான் மணி, இவங்க பேர் வாணி. சரியா? தாகூர் மற்றும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ரசிகர். இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாணி வந்து பார்த்திங்கன்னா தாகூரோட ரசிகர். அடுத்து மணி வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ரசிகர்கள். சரி, அவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலமாக நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னு இருக்கா நம்ம பாவலர் மணி. அடுத்தது வாணின்னு இருக்கா, எழுந்தது வாணிதாசன். அடுத்து தாகூர் அப்படின்னும் போது தமிழ்நாட்டோட தாகூர். அடுத்ததாக வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடகத்தந்தை பம்பல் சம்பந்த முதலியார். ஸோ பம்பல் கே சம்பந்தம்னு ஒரு படம் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு படம் அப்படின்றோம், அதை வந்து நம்ம நாடகம் அப்படின்றத இங்கே மாற்ற போகிறோம். பம்பல் கை சம்பந்தம் வந்து ஒரு சிறந்த நாடகம் அப்படின்னும் போது ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பேர் இங்கே வந்துடும். சிறந்த நாடகம் அப்படின்னும் போது தமிழ் நாடக தந்தை. சிறந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிறந்த நாடகத்தந்தையாக தான் எழுத முடியும். அதனால் இங்கே சிறந்த நாடகம் போட்டிருக்கோம். தமிழ் நாடகத்தந்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதான் வந்து நம்மளுடைய அதர் யூடியூப் சேனல், மோட்டிவேஷன் சேனல். ஸோ இது வந்து லா சம்மந்தப்பட்ட சேனல். அதே மாதிரி இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். ஸோ பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நம்ம யூடியூப் சேனல். உங்களால் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ tnbsspot.com அப்படின்ற ஒரு வெப்சைட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து அது உங்களுக்கு வந்து முழுவதும் செயல்படும். ஸோ போக வந்து உங்களுக்கான வீடியோஸ்லாம் அதில் கிடைக்கும். இதை நம்ம ஃபேஸ்புக் ஐடி ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் மீண்டும் ஒரு புது விஷயத்தை சந்திக்கிறேன். நன்றி.